நான் ஒரு ஐஃபோன் வாங்கினேன், ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கினேன். அந்த ஃபோனில் யூடியூப்பில் போய் பதிவேற்றி எப்படி திருடுவது என்று சர்ச் பண்ணினேன். அதில் என்ன சொல்லுதுன்னா, மகாராஷ்டிராவில் போய் ஒரு கடையில் சவுண்டு வராத ட்ரில் மிஷின், இப்போ பக்கத்தில் கூட வேலை நடந்துட்டு இருக்கு, ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்குது பின்னாடி. நான் கூட பயந்தேன், பேசும்போது எதாவது பண்ணுவானா அப்படின்ட்டு. பரவாயில்ல, சந்தோஷம், கொஞ்சம் அமைதியாகிட்டாங்க. என்னாச்சு, அவன் என்ன பண்ணுறான், மகாராஷ்டிராவுக்கு போனேன், சத்தம் இல்லாமல் செவுத்தை உடைக்கிற அந்த ஹோல் பண்ணுகிற ஓட்டை போடுகிற அந்த இடத்த அந்த மிஷினை போய் வாங்கினேன். வேறு என்னடா பண்ணேன், நேராக திருவண்ணாமலைக்கு போய் அண்ணாமலையால் கும்பிடுவேன். கடவுளே, இன்றைக்கி நான் திருட போகிறேன், அதனால் யாரும் என்ன போலீஸோ வேறு யாரும் பார்க்கக்கூடாது, அண்ணாமலையானே அப்படி திருடினா உன் பாதி பணத்தை உன் உண்டியில் போடுறேன். யார், கடவுளுக்கும் அவனுக்கு டீலிங், திருடனுக்கும் அவனுக்கும். அண்ணாமலையார் பார்த்தா ரொம்ப அருமையான டீலிங்காக இருக்கேப்பா, இந்த மாதிரி ஒரு டீலிங் இருந்ததுன்னா ஒரு 1000 திருடர்களை அழைச்சிட்டு வரலாமேன்னு அவர் ஒரு டீலிங்கும் போட்டார். இவன் என்ன பண்ணுவான், நேராக திருவண்ணாமலையை சாமி கும்பிட்டுட்டு வந்து எல்லாரும் தூங்கின பிறகு 2 மணிக்கு மேலே போய் சத்தம் இல்லாமல் இப்படியே ஒரு 3 மாதம் ஓட்டை போட்டு அதுக்கு உள்ளே போய் எல்லா நகைகளையும் திருடிவிட்டு நேராக திருவண்ணாமலைக்கு போய் உண்டியில் பாதி நகையை போட்டுட்டு கிளம்பிட்டான். இப்போ இவனை கண்டே பிடிக்க முடியலையே, என்ன பண்ணுறது அப்படின்னா, மாஸ்கெல்லாம் போட்டு முகமெல்லாம் அந்த மறைச்ச திருடன் கடைசியில் அண்ணாமலையார் சும்மா விட்டாரா, அவன் கழுத்தில் போட்டிருந்த ருத்ராட்சம் அவனை காட்டி கொடுத்துருச்சு. இது தேவையா அவனுக்கு?